அஸ்ஸலாமு அலைக்கும். 555 555 டைமர் ஐசி, அந்த ஐசியை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு எல்இடியை எப்படி எரிஞ்சு அமர வைக்கலாம், பிளிங்க் பண்ண வைக்கலாம், அதனுடைய அந்த பிளிங்கிங் ரேட்டை எப்படி கூட்டி குறைக்கலாம், ஒரு கண்ட்ரோல் வச்சு அதை கூட்டி குறைக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் இதான். அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் இதில் இது 555 ஐசி. இதில் 1 2 3 4 5 6வது பின். இந்த பின்னை இந்த மாதிரி டயக்ராமில் நாம் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா இது 100K பாட்டு வேரியபிள் ரெசிஸ்டர் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்ட்ரோல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த 3வது பின்னில் வரக்கூடிய இந்த அவுட்புட், இந்த எல்இடிக்கு வர அவுட்புட் அதனுடைய ரேட் கூடி குறையும். இப்போ இந்த மாதிரி சர்க்யூட் தான் நம்ம அசோல் பண்ண போகிறோம். இது அசோல் பண்ணுறதுக்கு நாம் இந்த பிரெட் போர்டு பார்த்துருப்போம். இப்போ இந்த பிரெட் போர்டு டைப்லேயே பிசிபி இருக்குது. அந்த பிசிபி தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் இந்த 2 கால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பின்னும் அப்படியே உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்த 5 பின் உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 2 பின்னுக்கு இடையில் கான்டாக்ட் இருக்காது. இப்போ இது மாதிரி இங்கே மேலே பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு ரயில் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஒரு ரயில், இங்கேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் இந்த ரெட் கோடு போட்டிருக்கிறது பாசிட்டிவ், அந்த பக்கம் மைனஸ், இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இதை மேலே உள்ளது ரெண்டையுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு இந்த கீழே உள்ள இந்த கோட்டை நாம் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த சென்டரில் உள்ளதில் நம்ம அந்த ஐசியை மவுண்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஐசியை இந்த சென்டரில் மவுண்ட் பண்ணிட்டோம்னா இதில் இந்த 1வது பின்னில் இந்த 4 கனெக்ஷன் இருக்கும். இது 1வது பின்னில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குமோ அதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 3 4 இந்த மாதிரி இப்படி ஐசியை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து பாசிட்டிவ் வோல்ட் எடுத்துக்கலாம், இங்கேருந்து நெகட்டிவ் வோல்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பிரெட் போர்டை பயன்படுத்த முடியும். இந்த பிரெட் போர்டை பயன்படுத்தும் போது என்ன அட்வான்டேஜ்னால், நாம் இந்த எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை அப்படியே மவுண்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே எடுத்து வச்சிடலாம். சோல்டர் பண்ண தேவையில்லை. ஆனால் நமக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறோம்னாக்கா நாம் அதை சோல்டர் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி பிசிபி டைப்லேயே பிசிபி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த பிசிபி. இந்த பிசிபியில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு முதலாவது நாம் ஒரு 8 பின் ஐசி பேஸ், இதில் இந்த கட்டு லெஃப்ட் சைடு வர மாதிரி இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி மவுண்ட் பண்ணும்போது இதில் நாம் ஒரு வேரியபிள் கண்ட்ரோல் ஒன்று வைக்க போகிறோம். அதுதான் அந்த ஸ்பீடுக்கு. இந்த கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு இடம் விட்டு இதை மவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நாம் இதை வேரி பண்ணும்போது இந்த எல்இடியினுடைய ரேட் வேரி ஆகும். இப்போ நம்ம இந்த முதல்ல இந்த ஐசி பேஸை மவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து அப்படியே அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 1வது பின்னு இந்த சர்க்யூட் படி பார்த்திங்கன்னா 1வது பின்னு கிரவுண்டு. இங்கே மேலே வரக்கூடிய இந்த 2 லைனையும் பாசிட்டிவாக வச்சுக்குவோம். இங்கேருந்து இந்த ஐசிக்கு பாசிட்டிவ் எடுத்துக்குவோம். இந்த கீழே வரக்கூடிய 2 லைனையுமே நம்ம நெகட்டிவாக வச்சுக்குவோம். இப்போ இதில் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்னு வைக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி வேணாம். நம்ம ரெண்டையுமே இங்கே மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்போ இங்கேருந்து பாசிட்டிவ் ஐசிக்கு எடுத்துக்கலாம், இங்கே கீழேருந்து நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 1வது பின் கிரவுண்ட் ஆகணும்னா இந்த 1வது பின்லேருந்து இந்த கிரவுண்டுக்கு இங்கேருந்து ஒரு ஜம்பர் சால்டர் பண்ணிட்டோம்னா 1வது பின்னு கிரவுண்ட் ஆயிரும். இந்த 1வது பின்னை இங்கேருந்து சால்டர் பண்ணி இங்கே கிரவுண்ட் பண்ணி இந்த 2 லைனையும் அப்படியே ஷார்ட் பண்ணிட்டோம், 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி. இந்த லைன் நெகட்டிவ் லைன், இந்த லைன் பாசிட்டிவ் லைன் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ முதல் பின்னு முடிச்சிட்டோம். சர்க்யூட் படி பாருங்கள். 2வது பின்னு ஒரு 10 மைக்ரோஃபாரட் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டியில் 2வது பின்னு பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பண்ணணும். இப்போ இந்த பிசிபியில் பாருங்கள், இங்கே இந்த ஜம்பர் இருக்கிறனால இந்த 1வது பின்னுக்கு போகக்கூடிய இந்த 3 புள்ளியுமே கிரவுண்டு தான், இந்த கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். அதனால் இந்த 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை இந்த பாசிட்டிவ் சைடு 2வது பின்னில் இருக்கிற மாதிரியும், நெகட்டிவ் சைடு இந்த 1வது பின்னுக்கு வர மாதிரியும் பாருங்கள். இது 2வது பின்னுக்கு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரியும், 1வது பின்னு நெகட்டிவ் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி சால்டர் பண்ணிடும். 2வது பின்னில் 10 mm இப்படி சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பின்னு அப்படியே எடுத்துகிட்டு போய் 6வது பின்னோட சேரும், இந்த 2வது பின். அது மாதிரி 4வது பின்னு இங்கேருந்து எடுத்துகிட்டு 8வது பின்னில் சேரும். எப்போவுமே இந்த 555 ஐசி நம்ம அசம்பிள் பண்ணும்போது 2வது பின் 6வது பின்னோடையும் 4வது பின் 8வது பின்னோடையும் ஜாயின் ஆகும். அப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கேருந்து 2வது பின்லேருந்து ஒரு வயர் 6வது பின்னு வெளியில் கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் உள் பக்கமே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பின்னு, இது செகண்ட் பின். இந்த 2வது பின்லேருந்து இது 5 இது 6, இந்த 2லேருந்து 6க்கு இப்படி நேரடியாக ஜாயின் பண்ணிடலாம். அது மாதிரி இது 4 இது 8, இந்த 4க்கு 8க்கும் இங்கேயே ஒரு வயர் ஜாயின் பண்ணிட்டோம்னா 2 6ஓட கனெக்ட் ஆயிரும், 4 8ஓட கனெக்ட் ஆயிரும்.
இது ரெண்டாவது பின்னு 6வது பின்னோட கனெக்ட் பண்ணிட்டோம் ஒரு ஜம்பர் வச்சு. இப்போ அடுத்து இது 4வது பின்னு 8வது பின்னோட கனெக்ட் பண்ணணும். இந்த ஜம்பர் இருக்கிறனால இதுக்கு மட்டும் ஸ்லீவ் போட்டுக்கலாம். 4ம் 8ம் ஒரு ஸ்லீவ் 1 mm ஸ்லீவ் போட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டோம். 3வது பின்லேருந்து 470 ohm ரெசிஸ்டர் சால்டர் பண்ணிட்டோம். இந்த ரெசிஸ்டருடைய அடுத்த எண்ட்லேருந்து இங்கே உள்ள கிரவுண்டுக்கு இங்கே எல்இடி வரணும். எல்இடி சால்டர் பண்ணும்போது இந்த பெரிய லெக்கு அது வந்து இந்த 470 ohm ரெசிஸ்டருக்கும் சின்ன லெக்கு கிரவுண்டுக்கும் வரணும். எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு. 3வது பின் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. 4வது பின்னை ஏற்கனவே நம்ம 8வது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம். 4th பின்னை 8ஓட ஜாயின் பண்ணிட்டோம். 5வது பின் வந்து டம்மி. அடுத்து 6வது பின்னை 2வது பின்னோட ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணணும். அதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். 2வது பின்னை 6வது பின்னோட பண்ணிட்டோம். அடுத்து 6வது பின்லேருந்து இந்த கண்ட்ரோல் ஜாயின் பண்ணணும். 7வது பின் 8வது பின். முதல்ல இந்த 8வது பின்னை பாசிட்டிவ் வோல்டேஜ் கொண்டு போகணும். நம்ம கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்ம இந்த மேலே உள்ள ரயிலில் வந்து பாசிட்டிவ்னு வச்சுருக்கோம். அப்போ 8வது பின்லேருந்து பாசிட்டிவ்க்கு இந்த 8வது பின்லேருந்து இந்த பாசிட்டிவ்க்கு இங்கேருந்து ஒரு ஜம்பர் போட்டு இதை வந்து முதல்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து சர்க்யூட் படி 8லேருந்து 7வது பின்னுக்கு ஒரு 1.5K ரெசிஸ்டர் 1K5 இந்த ரெசிஸ்டர் 8லேருந்து 7க்கு வரணும். இது 1.5K ரெசிஸ்டர். 7க்கும் 8க்கும் ஒரு 1K5 ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 7வது பின்லேருந்து இந்த 7வது பின்லேருந்து இந்த கண்ட்ரோலுடைய சென்டருக்கு ஒரு கனெக்ஷன் வரணும். இந்த கண்ட்ரோலுடைய அடுத்த எண்டு இந்த 6வது பின்னுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு இந்த 100K கண்ட்ரோல் அது. இந்த 100K கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு 3 கம்பி பற்ற வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இதை இந்த இடத்துல இந்த கேப் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல நாம் கன்வீனியண்ட்டாக இதை வந்து இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சால்டர் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு கனெக்ஷன் எப்படி தரணும்? 7வது பின்லேருந்து சென்டருக்கு இந்த சென்ட்ரு வந்து இந்த 7வது பின்னுக்கு போகணும். 7வது பின்னு சென்ட்ரு பின்னுக்கு சால்டர் பண்ணிட்டோம் ஒரு ஜம்பர் வச்சு. அடுத்து இந்த 6வது பின்னுக்கு இங்கேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இந்த கண்ட்ரோலுடைய ரைட் சைடு எண்டு அங்கே போய் சால்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த கண்ட்ரோலுடைய லெஃப்ட் சைடு எண்டு டம்மி அதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து வயரிங்லாம் பண்ணிட்டோம். 555 ஐசி மவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே இந்த பாசிட்டிவ்னு குறிச்சிருக்கிற இடத்துல பேட்டரியினுடைய இந்த பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே நெகட்டிவ் இந்த ரயிலில் நெகட்டிவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு நாபு இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் ஒரு நாபு பண்ணி அதை வந்து மினிமம் பொசிஷன் வச்சுக்கிறோம். இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ இந்த கண்ட்ரோல் அட்வான்ஸ் பண்ணோம்னா அந்த பிளிங்க் ரேட் கூடும். இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து கிளாக் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த கிளாக் ஜென்ரேட்டர்னால் இந்த 3வது பின்னில் வரக்கூடிய அந்த சிக்னல் மாதிரி இருக்கும். இது வந்து 0 லெவல், இது வந்து 1 லெவல் 0 5. அப்போ ப்ளஸ் ஆகும், அப்புறம் மைனஸ் ஆகும், ப்ளஸ் இந்த மாதிரி. இது வந்து கிளாக் சிக்னல்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாடியூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த கிளாக் தேவைப்படும். இந்த கிளாக்கை கொடுத்து கவுண்டர் ஐசி எப்படி கவுண்ட் பண்ணுது, அதன்படி நம்ம வந்து எப்படிலாம் அதில் எல்இடிலாம் ஜாயின் பண்ணலாம், அதில் அந்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம். அதுக்கு இது பேசிக்காக இந்த கிளாக் ஜென்ரேட்டர் வேணும். இதை வந்து முதல்ல அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை யூஸ் பண்ணி அடுத்தலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறலாம் பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.